வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் கிறிஸ்டினா ரோஸ்டே எழுதின ரிவம்பர் போயம் பற்றி பார்க்க போகிறோம். ரிவம்பர் இந்த போயம் ஒரு சோனட் டைப்பில் எழுதியிருப்பாங்க. கிறிஸ்டினா ரோஸ்டே 19 வயசு இருக்கும் போது 1849 தான் இந்த போயம் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1862 இவங்களுடைய போயிட்ரி கலெக்ஷனான குப்ளின் மார்க்கெட் அண்ட் அதர் போயம்ஸில் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம போயட் பற்றின ஒரு ஷார்ட்டான இன்ட்ரடக்ஷனாக பார்த்துடலாம். கிறிஸ்டினா ரோஸ்டே, இவங்களுடைய ஃபுல் நேம் கிறிஸ்டினா ஜார்ஜினா ரோஸ்டே. இவங்க 5th டிசம்பர் 1830 பிறகுறாங்க. இவங்க ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். இங்கிலீஷ் ரைட்டராக இருந்தாலும் ரொமான்டிக், டிவோஷன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் போயம்ஸ்லாம் நிறைய எழுதுகிறாங்க. இவங்க விக்டோரியன் பீரியடை சார்ந்தவங்க. கிறிஸ்டினா ரோஸ்டேவை ஒரு ஃபைனஸ்ட் போயட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் இவங்களுடைய ஒர்க்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம். ரோஸ்டேவோடைய ஃபேமஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தா குப்ளின் மார்க்கெட் அண்ட் அதர் போயம்ஸை சொல்லலாம். அதை தொடர்ந்து த பிரின்சஸ் ப்ரோக்ரஸ் 1866 பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் த ஃபேஸ் ஆஃப் த டீப் 1882 பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஃபைனலாக இவங்களுடைய பீரியட் 29th டிசம்பர் 1894 முடியுது. போயமுடைய சம்மரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த போயமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ரிவம்பர் இந்த போயட் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, துக்கத்தை பற்றி தான் இந்த போயமில் எழுதியிருப்பாங்க. துக்கம் தாங்க முடியாமல் சில பேர் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த புலம்பலோடைய அந்த பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த சோனட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கர் ஒருத்தரை நேசிச்சிருப்பாங்க. அந்த நேசித்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த மன்றாடி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒருவேளை நான் இறந்து போயிட்டேனாலும் நீங்கள் என்னை நினச்சி பார்க்கணும். அப்படி நீங்கள் என்னை நினச்சி பார்க்கும்போது நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது. இதை எதுக்காக ஸ்பீக்கர் அவங்க கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களுடைய லைஃப்பில் ஸ்பீக்கர் ஒரு சந்தோஷமான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பெர்மனெண்ட் மார்க்காகவே அவங்க லைஃப்பில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அந்த மார்க்கை யாருனாலுமே அழிக்க முடியாது. நல்ல ஒரு ஞாபகங்கள்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதனால் இவங்க இறந்து போயிட்டாலும் இவங்களை பின்னாடியே அவங்க லைஃப்பில் நினச்சி பார்க்கும் போது இவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தில் தான் ஸ்பீக்கர் இந்த போயமை எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போயமுடைய சம்மரியை ஸ்டார்ட் பண்ணலாம். Remember me when I am gone away. நான் இல்லாத போது நீங்கள் என்ன நினச்சி பாருங்க. Gone far away into the silent land. சைலண்ட் லேண்ட் அப்படிங்கிற இந்த வேர்டு எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம இறந்து போனதுக்கப்புறம் நம்மளை புதைப்பாங்க இல்லையா, அந்த இடம் எப்படி இருக்குன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த அமைதியான இடம் ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. When you can no more hold me by the hand. ஸ்பீக்கர் தன்னுடைய லவ்வர்டு ஒன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் என்னுடைய கைகளை உங்களால் பிடிச்சு வைக்க முடியாது. nor I have turned to go at turning stay. என்னால் இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நான் போய் தான் ஆகணும். ரிமெம்பர் மீ when no more day by day. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நீங்கள் என்ன நினச்சி பாருங்க. You tell me of a future that you planned. ஃப்யூச்சரில் நீங்கள் நிறைய பிளான்லாம் வச்சுருப்பீங்க. அது எதையுமே நீங்கள் என்கிட்ட வெளிப்படையாக இப்போ சொல்லலை. Only remember me, you understand, it will be late to counsel than or pray. நம்மளுடைய அந்த ஃப்யூச்சர் பிளானை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்னை நினச்சா மட்டுமே போதும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, காலம் ரொம்ப கடந்து போயிடுச்சு. நீங்கள் இப்போ எனக்காக ப்ரே பண்ணுறதும் சரி, எனக்காக நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதும் சரி, எல்லாமே யூஸ்லெஸ்ஸாக ஆயிடுச்சு. Yet, if you should forget me for a while and afterwards remember. கொஞ்ச நாளைக்கு என்னை நீங்கள் மறந்துடுங்க. என்னை பற்றி எதுவுமே நினைக்காதீங்க. Do not grieve. அதுக்கப்புறம் நீங்கள் என்னை பற்றி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க. For if the darkness and corruption leave a wastage of the thoughts that once I had. இருளோட அந்த அழகு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குமோ அதே மாதிரி உன்னுடைய அந்த எண்ணங்கள் இருக்கும் இல்லையா, உன்னுடைய அந்த நினைவுகள் ஏற்படுத்திய அந்த தடயங்கள் அந்த இருளால் அழிக்க முடியாது. Better by far you should forget and smile than that you should remember and be sad.
ஸ்பீக்கர் ஃபைனலாக ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் என்னை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறதை விட நீங்கள் என்னை மறந்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். இதோட இந்த போயமுடைய எக்ஸ்ப்ளனேஷன் முடியுது. ஃபைனலாக இந்த போயமில் தீம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 விஷயத்த சொல்லியிருப்பாங்க. லவ், மெமரி அண்ட் கிரீஃப். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.